குமரி கண்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. மாடர்ன் சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, குமரி கண்டத்துக்கு லெமூரியன் கான்டினென்ட்னு சொல்லி இன்னொரு பேரு சொல்றாங்க. தென் அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி பிளிப்ஸ்கேட்டர் என்ன பண்றாருன்னா, ஒரு உயிரினத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது பார்க்க தேவாங்க மாதிரி இருக்கும். தென் இந்த உயிரினம் வந்து மடகாஸ்கர்ல மட்டும்தான் அது உயிர் வாழுதே தவிர வேற எங்கேயும் கிடையாது. ஏன் ஆப்பிரிக்கால கூட அது கிடையாது. முக்கியமா சொல்ல போனோம்னா, நம்ம இந்தியாவுல தமிழ்நாட்டுல முக்கியமா இது வாழ்ந்துகிட்டு இருக்கு. தென் ஒரு எலும்புகளாகட்டும், படிமங்களாகட்டும், தென் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கிடைக்குது. தென் அது மட்டும் இல்லாம இந்த மடகாஸ்கருக்கும் இந்தியாவுக்கும் ஏகப்பட்ட டிஸ்டன்ஸ், அதாவது 1500 கிலோமீட்டர் தாண்டி எப்படி இந்த இந்தியாவுக்கு வந்திருக்க முடியும் மடகாஸ்கர்ல இருந்து சொல்லி ஏகப்பட்ட தியரி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல்லாமே 1500 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்க முடியாது. அப்படி வந்திருக்கணும்னா அது ஃபுல்லா கடலால் சூழப்பட்ட பகுதி. அது மட்டும் இல்லாம இப்ப மிகப்பெரிய கண்டம் இருந்திருக்கும். இந்த கண்டத்தை தாண்டி தான் இங்கிட்டு வந்திருக்க முடியும்னு சொல்லி ஏகப்பட்ட தியரி சொல்லுது. தென் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், ஐ மீன் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஊர்ல எப்படி நம்ம குமரிக்கண்டத்தை பத்தி பேசுவோமோ தமிழ்நாட்டுல, அதே மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாமே அட்லாண்டிக்கை பத்தி பேசுவாங்க. ஏன்னா இந்த அட்லாண்டிக் வந்து தங்கத்தாலையும் வைரத்தினாலையும், அது மட்டும் இல்லாம பழைய காலத்து சிற்பம் இந்த மாதிரி விஷயங்கள்ல போட்டு இது கடலுக்குள்ள மூழ்கி இருக்குன்னு சொல்லி அவங்க கட்டுக்கதைகள் புராணங்கள்ல சொல்லப்படுது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அட்லாண்டிக் தான் லெமூரியன் கான்டினென்டா, லெமூரியன் கான்டினென்ட் தான் குமரி கண்டமான்னு சொல்லி ஏகப்பட்ட தியரி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா? நம்ம டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா யாராச்சும் பாத்தீங்கன்னா கூட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதை பத்தி ஃபுல் வீடியோ நான் போட போறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க.